வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம மகர ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாமா? உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துல நிறைய கிரகத்தோட பயிற்சிகள் இருக்குது. 12ஆம் வீட்டுல நிறைய கிரகங்கள் யார் யாருன்னா, முதல் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆவார் 12ஆம் இடத்துக்கு. அதுக்கு அடுத்து சூரிய பகவான் மார்கழி மாதம் பயிற்சி ஆவாரு. அதுக்கப்புறம் டிசம்பர் 22ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி ஆவாரு. உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு புதன் பகவான் இரண்டாவது வாரத்துல பயிற்சி ஆயிடுவாரு. சோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பாத்துட்டீங்கன்னா, முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க மகர ராசி அன்பர்கள், நீங்க வேலையோ தொழிலோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு வேலை மாற்றம், இல்ல ஒரு இடம் மாற்றம், ஏதோ ஒரு இடத்த ஒரு டெசிக்னேஷன் மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கம்பெனி மாறணும், இல்ல ஒரு பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு பிசினஸ் எடுத்துட்டு போகணும், இல்ல வேற பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா இந்த மாதம் அந்த அளவு கொஞ்சம் சாதகமான மாதம் இல்ல. நான் ரொம்ப அன்ஃபேவரபிள் இல்லை அப்படின்னு சொல்லல. பட் இந்த மாதத்துல நிறைய புதிய முடிவுகளை அவசரமா எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். நிறைய புதிய முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா ஒரு நிதானத்தோட அப்படியே இந்த மாதம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு போய்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த மாதத்துல எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. ஜாப்ல இருந்தா ஜாப், பிசினஸா இருந்தா பிசினஸ் கண்டினியூ பண்ணிட்டு போய்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த டைம் பீரியட்ல பெருசா எந்த ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க உங்களை ரெடி பண்ணிக்க வேண்டாம். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத மகர ராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபேமிலி, மேரேஜ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகும்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முதல் ஃபேமிலியில 2ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல கேது பகவான். இந்த இருள் கிரகங்கள் உங்களுக்கு 2, 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள், ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, உங்களோட பார்ட்னர் ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல நீங்க கொஞ்சம் அவசரப்படாம, கொஞ்சம் எதுவுமே கோவப்படாம அமைதியா போய்க்கிறது ரொம்ப நல்லது ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். அடுத்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா இந்த டைம் பீரியட் கொஞ்சம் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த மாதத்துக்கு தை மாதம் நீங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதம் செவ்வாயோட நகர்வுகள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சாதகமா இல்லாதனால கொஞ்சம் இந்த மாதத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த மாதத்துக்கு எல்லாத்தையுமே தள்ளி போடுறது நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, மேரேஜுக்கு எடுத்துட்டு போலாமா அப்படின்னா இந்த டைம் பீரியட் அந்த அளவுக்கு கொஞ்சம் சாதகமான ஒரு டைம் பீரியட் இல்லாதனால கொஞ்சம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையோட ஒரு நிதானத்தோட எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறது நல்லது. இந்த டைம் பீரியட பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத மகர ராசி என்பவர்களுக்கு நான் சொல்றேன். சோ அப்ப எல்லாத்துலயுமே ஒரு கவனத்தோட ஒரு விழிப்புணர்வோட இருந்துக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படிங்கிறத மகர ராசி என்பவர்களுக்கு நான் சொல்றேன். அடுத்து மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன்ல எப்படி போகும்னு பாத்துட்டீங்கன்னா, நிறைய திங்க் பண்ணுவீங்க. ஓவர் திங்கிங் இந்த டைம்ல அதிகமா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓவர் திங்கிங் அதிகமா பண்றதுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய குழப்பங்கள் ஏற்படும். இந்த டைம் பீரியட்ல மாணவர்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களோட ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட தூக்கம், உங்களோட ஸ்லீப்பை கரெக்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க ஹெல்த், உங்க டயட், உங்க எஜுகேஷன் அடுத்து என்ன பண்ணலாங்கிற பிளான் பண்ணலாம். சரிங்களா? இந்த டைம் பீரியட்ல ஒரு நெகட்டிவான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்க போகுது. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா மைண்ட்ல தேவையில்லாத விஷயங்கள் தான் மைண்ட்ல தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் மெடிடேஷன், யோகா பண்ணிக்கிறது, கொஞ்சம் மைண்டை கான்சென்ட்ரேஷனோட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட ஹெல்த், உங்களோட எஜுகேஷன், உங்களோட பேரண்ட்ஸ் எல்லா இந்த மாதிரி விஷயத்துல டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லதா தவிர நீங்க தேவையில்லாம ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். அதே மாதிரி டைமுக்கு தூங்குறது, கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிறது, கரெக்டா அடுத்து என்ன எக்ஸாமோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, இதெல்லாமே நல்லா இருக்கிறதுனால ஓவர் திங்கிங் வேண்டாம். அன்வான்ட் தாட்ஸ் தேவையில்லாம வேற ஏதோ ஒரு விஷயத்த திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் எஜுகேஷன் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு நான் சொல்றேன். அடுத்து பெண்கள், இல்லத்து அரசியல் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த 7.5 சனியில படாத பாடு பட்டிருப்பீங்க. நிறைய எனக்கு பாசிட்டிவான எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது. மகர ராசியில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனா இந்த பெண்கள் முக்கியமா ரொம்ப மனதளவுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி பெண்கள் இந்த 7.5 சனியில அதெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க.
இப்ப இந்த டிசம்பர் மாதத்துல எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒண்ணு நல்லது சொல்லுவீங்க, அதை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க மட்டுமே தனியா உங்க குடும்பத்துல போராடுற மாதிரி தெரியும். ஸோ அதனால வந்து நீங்க எல்லாத்தையுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ரொம்ப தேவையில்லாம கோவப்பட வேண்டாம். குடும்பத்திலயும் வந்து நீங்க ஒண்ணு சொன்னா ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி வந்து எடுத்துக்குவாரு. அந்த ஒரு சுச்சுவேஷனை கரெக்டா அவங்களும் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கும் ஒரு மாதிரி வந்து எப்படின்னா ஒரு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். என்னடா நம்ம ஒண்ணு சொல்ற இவர் கரெக்டா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் பேசி அது பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிரும். ஸோ இந்த டைம் பீரியட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னாலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதத்துல எதையுமே எடுத்துக்காம கொஞ்சம் வந்து அந்த ஆன்மீகம் சைடு நீங்க போய்க்கிறது நல்லது. கடவுளோட வழிபாடு பிரார்த்தனைகள் பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் இதுவும் கடந்து போகும்னு இந்த மாதத்தை ஈஸியா கடந்து போய்க்கிறது நல்லது பெண்களுக்கு நான் சொல்றேன். அடுத்து வந்து ஹெல்த்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து மகர ராசி என்பவர்களுக்கு பெருசா எந்த ஒரு ட்ரபிளுமே இல்லை. ஆனால் 12ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவான், சூரிய பகவான், அதே மாதிரி சுக்கிர பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா வரும். அதனால பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு போகும். அதனால நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம், இல்ல வந்து ரெகுலரா மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறது நல்லது. பட் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இல்ல அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல உங்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் இருக்கிறதுனால மோஸ்ட்லி அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது மகர ராசி என்பவர்களுக்கு நான் இதை சொல்றேன். அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த 7.5 சனியிலே படாத பாடு பட்டிருப்பீங்க. என்னடா அப்படின்ட்டு என்ன பண்ணாலும் அதுல ஒரு அடி, என்ன பண்ணாலும் அதுல ஒரு பிரச்சனை, என்ன பண்ணாலும் ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு துரோகம், இதை மட்டும்தான் வந்து இந்த 7.5 சனியில நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்ப இந்த டிசம்பர் மாதம் வந்து 2025ஆம் ஆண்டு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னா வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அந்த அளவுக்கு எதுவுமே பெருசா ஒரு ஒரு நல்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இல்லை. அப்படின்னா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா உங்களோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட பிளான், இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் மந்த் தள்ளி போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த டைம் பீரியட் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே ஒரு சாதகமான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. ஸோ அதனால ஒரு மாடரேட்டான பலன்கள் மட்டும்தான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்மீக பயணங்கள், ஒரு மனசுக்கு நிம்மதியான ஒரு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஒரு பிரார்த்தனை பண்றது, ஒரு ஒரு லாங் ட்ரிப் வந்து புனித யாத்திரைக்கு போயிட்டு வர்றது. ஸோ இதெல்லாம் பண்றப்போ மனசு வந்து ஒரு நிலையா இருக்கும். அதனால வந்து நீங்க எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டீங்க. அப்ப நான் மகர ராசி என்பவர்களுக்கு நான் ஆல் ஓவரா என்ன சொல்ல வரேன்னா வந்து வெரி 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 ஆவரேஜா தான் இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே வந்து ஒரு விஷயம் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி 4-5 டைம் யோசிச்சு பண்றது நல்லது. புதிய எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம், புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு போய்க்கோங்க. குடும்பத்துல மேரேஜ்ல கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த டிலே இருக்கும். குடும்பத்திலயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மேரேஜுக்கு வந்து இது அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரபிளான டைம் இல்லை. செவ்வாயோட பொசிஷன் அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் நான் எடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கிறதுனால நீங்க எல்லாத்தையுமே வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னாவே போதும். எல்லாத்துலயுமே அந்த நிதானம், பொறுமை, விடாமுயற்சி, ஒரு ஒரு எல்லாத்துலயும் ஒரு விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல மகர ராசி அன்பர்களுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.